இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு இருக்கிற வரை கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல ஒரு மாபெரும் விஷயத்தை நாம பார்க்க தவறோம். திடீர்னு எதுக்காக என்ன பிசினஸ் ட்ரிப்க்கு அனுப்புறாங்க? ஏதாவது சீக்ரெட் மிஷனோ? ஒருவேளை மக்களை காப்பாற்ற வந்துட்டான் மக்களுடைய நாயகன் அபிஷன்சி கைசர். சூரியனை சுட்டரிக்க வந்தவனா கோகோ ரெட். லோக்கல் ஹீரோஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அவங்க என்ன அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டெவலப்பரால எப்படி ஒரு ஃபைட்டரை எதிர்கொள்ள முடியும்? இப்போ என்ன பண்றது? வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. நான் உனக்கு முன்னாடியே கால் பண்ணிருக்கணும். குரூயிட்சு. ஹலோ, குட் மார்னிங் லார்ட் மெகஸ்டஸ். எதுன்னு சொல்லு. ரெட்டா இல்ல பிளாக்கா? ரெட்டா பிளாக்கா? இதுதான் இந்த டைம் பாம்போட ஒயர். ரெட்டோ இல்ல பிளாக்கோ எடுத்து சாப்பிடு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இங்க காய்ஜோ யாரு? இருக்க. அப்புறம் சாக்குராய் இங்க இருக்கேன். ஜென் யாரு? நான் தான். அடுத்து மிசுகி. மிசுகி இருக்கீங்களா? வந்துட்டேன். நான் தான் மிசுகி. என்னோட பேரு மாச்சியாமா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்னோட பேரு கேரன் மிசுகி. லேட் ஆனதுக்கு மன்னிச்சிடுங்க. என்னோட ஒர்க் கிளவுஸையும் பாக்ஸ் கட்டரையும் நான் மறந்துட்டேன். இந்தாங்க, இன்னைக்கு உங்களோட வேலைக்காக. இவ்ளோ பணமா? அதுவும் அட்வான்ஸ் ஆவேவா? எதுக்காக? இங்க பாருங்க, இது உங்களோட லைபிலிட்டி வேவர். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதுல சைன் பண்ணிடுங்க. லைபிலிட்டி வேவரா? ஒருவேளை இந்த வேலையில பெரிய லெவல் ரிஸ்க் ஏதாவது இருக்குமோ? நம்ம ஹைவேல போயிட்டு இருக்கோம். உன்னை கேட்கலாமா? நம்ம போயிட்டு இருக்க சைட் இப்ப எங்க இருக்கு? அது இங்க இருந்து ரொம்ப தூரம். ஃபொகோகான்னு நினைக்கிறேன். ஃபொகோகாவா? நான் ஏதோ தப்பான வேன்ல ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இந்த ரிஸ்கான வேலைக்கு சைன் பண்ணல. அட ஆமா, இது மிசுகி இல்ல மிசுமோட்டோ. எனக்கு பிரச்சனை இல்ல, கேட்ட கவுண்ட் கொடுத்தா போதும். எங்க பாருங்க, என் உயிரை பணைய வச்சு வேலை செய்ய முடியாது. அப்புறம் எதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கின? வசமா மாட்டிக்கிட்டேனே. பாம் டிஃபியூஷனா? உன் கற்பனைக்கு ஒரு அளவில்லையா குரேட்சு? அப்பாவிகளோட உயிர்களுக்கு என் தலைவியால எந்த பாதிப்பும் வராது. அதுதான் எங்க பாலிசி. ஆஹா, எனக்கு தெரியும். இது எந்த மாதிரி ஒரு ட்ரிப்பா இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதிரிகளோட ஒரு மான்ஸ்டரை தான் பார்க்க போறோம். நம்ம டாக்டர் சடமாக்கி உங்ககிட்ட இதை சொல்லலையா? இல்ல, அவர் கடைசியா என்கிட்ட பேசும்போது ரொம்ப டென்ஷனா சீக்கிரட்டா பேசினாரு. என்னால இது முடியும்னு தோணல. எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு எனக்காக நான் சொல்ற ட்ரெயின்ல நீங்க ஏறணும். டாக்டர், என்னாச்சு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஒரு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அந்த காரியத்தை நான் பண்ணிருக்கவே கூடாது. எக்ஸ்பயர்டான மீனை நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அவர் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த காலும் வரல. அவன் எப்பவும் அப்படிதான். டெக்னிக்கல் டீடைல்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. நான் உன்னை நம்பலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். அதோட நேர்மையாவும் இருப்பேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் ட்ரிப். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. போறது வெக்கேஷனுக்கு இல்ல, ஆனா ட்ரெயின்ல டிராவல் பண்ற நேரத்துல இத நீ சாப்பிட்டுக்கலாம். நிஜமாவா? பிரமாதம். ரெட்டுங்கிறது ஒரு கலர் மட்டும் கிடையாது, அது ஒரு ஜாக்பாட். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லார்ட் மெகஸ்டஸ்? தெரியலையா? ஒர்க் பண்றேன். நான் ஏன் இந்த விலைமதிப்பற்ற பயண நேரத்தை வீணாக்கணும்? அப்படின்னா நானும் வேலை பார்க்கணும் போலயே. வேண்டாம், நீ எதுக்கோ கவலைப்படாம ரிலாக்ஸ் பண்ணிக்க. நான் வேலை செய்யும் போது அப்பப்ப கொஞ்சம் தூங்கவும் செய்வேன். மகிஸ்டஸ் எதையும் சும்மா சொல்ல மாட்டாரு. எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு. இந்த சீஃபோட
இந்த அற்புதமான மைண்டுக்குள்ள கம்பார்ட்மெண்டலைசிங் பவர் இருக்கு. ஒரு விஷயத்தை அவரால பல கோணங்கள்ல இருந்து பார்க்கறதோட அதுக்கான பதிலையும் பல கோணத்துல யோசிக்க முடியும். அவர் பிரெயின்ல பயன்படுத்தாம இருக்கிற பாகத்தை அவரால ஒரே சமயத்துல ஓய்வெடுக்க பயன்படுத்திக்கவும் முடியும். நேரம் வந்துருச்சு. ஏதாவது வேலை சம்பந்தமான காலா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா கிடைச்சிருக்கு. நீங்க மொபைல்ல கேம் விளையாடுவீங்களா? என்னால நம்பவே முடியல. இவருக்குள்ள கேம் விளையாடுற மாதிரி ஒரு குழந்தை குணம் இருக்கா? பாரு, நம்ம ஆர்கனைசேஷனோட கொள்கையை அடிப்படையா வச்சுதான் இந்த பிரமாதமான கேமை உருவாக்கி இருக்காங்க. மேனேஜ்மெண்டால இந்த கேம்ல ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கான்னு பார்க்க வேண்டியது என்னோட கடமை. அதோட கேம் ஆரம்பிச்சு கஷ்டமான லெவல் வரைக்கும் போகாதவனால அந்த கேமோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால இந்த கேமை சுவாரஸ்யமாக்க மல்டிபிள் மைண்ட் செட்ஸோட விளையாடுவேன். அதுதான் மல்டிபிள் மைண்டோட பவர். நிஜமாவே நீங்க கலக்குறீங்க. அப்ப கம்பெனி உருவாக்குற ஒவ்வொரு கேமையும் நீங்க விளையாடி பாப்பீங்கன்னு சொல்லுங்க மெகஸ்டஸ். கண்டிப்பா. ஒரு மேனேஜரா ப்ராடக்ட்ல ஃபெயிலியர் வராம பாத்துக்கிறது என்னுடைய கடமை. மேனேஜ்மெண்ட் வேலையை அவ்வளவு லேசானதா எடுத்துக்க கூடாது. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். எல்லா ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணி பாப்பாருனா அப்போ காஸ்மெட்டிக்ஸையும் ட்ரை பண்ணி பாப்பாரா என்ன? நான் இப்போ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் தான் அகஸ்டியா டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த குரைட்சு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் தான் இந்த ஈவில் சீக்ரெட் சொசைட்டியோட பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ யாபை காமேன். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வரும்போது நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் எதையும் ஜட்ஜ் பண்ண விரும்பல. நான் மொத்த பேட்டலையும் பாத்திருக்கேன். 6 ஹீரோஸோட சேலஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். உன்னை பாக்குறப்பவே தெரிஞ்சிருச்சு நீ நல்லா இத பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கன்னு. உன்ன மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறது நல்லது. நம்முடைய திட்டத்துக்கு அது உதவியா தான் இருக்கும். டாக்டருக்கு பதிலா வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே நர்வஸா இருந்தது. ஆனா உங்களுக்கு உதவி பண்ணதுல சந்தோஷம். நீ டாக்டர்னு சொன்னதும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? நாம உடனே டீல் பண்ண வேண்டிய விஷயம். டாக்டர் தான் என் கூட வரப்போறாருன்னு நினைச்சு நான் சிங்கிள் ரூம்ல ஒரு டபுள் பெட் புக் பண்ணிருந்தேன். இவங்க 2 பேரும் ரூம் ஷேர் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் லார்ட் மெகிஸ்டஸ், நீங்க வேணா போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துருங்களேன். இல்ல, நான் குளிக்க போனா ரொம்ப லேட் ஆகும் வர. அதனால முதல்ல நீ போயிட்டு வா. ஓகே. 2 பேரும் பேச தெரியாம இடகுடமா மாத்தி மாத்தி பேசிருப்பாங்க. உனக்கு தனி ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல வேற எந்த ரூமும் இல்லையா? அதோட முக்கியம், உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட ரூமை ஷேர் பண்றது என் கொள்கைக்கு எதிரானது. அப்படின்னா ஓகே, நான் வேற ஏதாவது ஹோட்டல்ல ரூம் கிடைக்குதான்னு பார்த்து தங்கிக்கிறேன். டாக்டர் தான் உங்க கூட வந்திருக்கணும். எப்படி பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட்டுடைய தப்பு தானே. இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வேற ரூம் இருக்கான்னு பாக்குறேன். எனக்காக ரிசர்வ் பண்ண ரூம்ல நீ போய் தங்கிக்க. ஆனா ஒரு பொண்ண ஹோட்டல் வராண்டால விட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. என் தலைவியுடைய உண்மையான சக்தி என்னன்னு நீ மறந்துட்டியா என்ன? நான் கேட்கிற ரூமை இல்லன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு புரியுது சார். நான் நேரா ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டேன். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் நம்பர் சீஃப் இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாரு. ஆனா அவரை புரிஞ்சுக்காம நான் தான் அவரை கோவப்படுத்திட்டனோ? நான் தான் பேசுறேன். ஓ லார்ட் மெகிஸ்டஸ், இப்ப தங்குறதுக்கு நீங்க ரூம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்ல வசதியான இடத்துல தான் தங்கி இருக்கேன். ஓ, உங்க கூட வேற யாராவது தங்கி இருக்காங்களா? எதுக்காக கேக்குற? இல்ல இல்ல, அப்படின்னா நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம் சார். குட் நைட். குட் நைட். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மருந்து எடுத்துக்கோங்க. அடேங்கப்பா, வசதி எதிர்பார்த்ததை விட இந்த இடத்துல பயங்கரமா இருக்கு. நம்ம மெகஸ்டிஸ் ரூமை விட்டு வெளியே வந்து ராத்திரி முழுக்க ரோட்ல படுத்துக்கிட்டே ஹாயா வேலையை பார்த்தாரு. அதுவும் குறிப்பா தான் டைப் பண்ணும்போது சத்தம் வெளியே கேட்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு. டோக்கியோவா? எனக்கு டோக்கியோக்கு போக விருப்பமே இல்ல.
இந்தா, இதுதான் மான்ஸ்டர் டெவலப்மெண்டோடைய கீ கார்டு. இந்த கார்டை ரொம்ப ப்ரிசைஸா உன் பேர்ல உனக்காகவே உருவாக்கி இருக்கோம். இத பயன்படுத்தி உன்னால எங்க வேணாலும் போக முடியும். ஆனா சென்சிட்டிவான பொருள் எதையும் தொடாத, சரியா? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உனக்கு உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கோம், மறந்துடாத. இப்போதைக்கு உன் பாடி கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்ரூம் போகும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு எப்படி தெரியும்? ஆம்பளையா இருந்த என்ன பொண்ணா மாத்திட்டீங்க. எது வினோதமானது எது வினோதமானது இல்லன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட ஆமா, நீ பொண்ணு உருவத்துல இருக்க ஒரு பையன் தானே. ஒழுங்கு மரியாதையா உன் வாயை மூடு. அவசரத்துக்கு எதுல போறதுன்னு தெரியாம நானே அவசரப்பட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ரொம்பவே சிம்பிள். நீ எதை சூஸ் பண்றியோ அதுதான் கரெக்ட். என் வாழ்க்கையை நாசமாயிடுச்சு. என் வாழ்க்கையில நல்லதுன்னு எதுவும் இல்ல. எப்படியாவது என் பழைய ஆம்பளை உடலை நான் மீட் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன எதுக்கு நீ கூட்டிட்டு வந்தீங்க? அந்த பிளேடரை கொல்லதானே என்ன உருவாக்குனீங்க. அப்புறம் என்ன ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க? ஏன்னா எங்க டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்க இல்ல. புதுசா கம்பெனில ஆளுங்களை சேர்க்க சொல்லி HR கிட்டயும் நாங்க கேட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வந்து சேரல. அதனாலதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கறது நல்லதுன்னு தோணுச்சு. மான்ஸ்டர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எதுக்கு இதுங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாகுது? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கோவர்க்கரோட இப்பதானே நான் வேலை செய்யறேன். நான் உன்னை நல்லபடியா கைட் பண்ணுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ கத்துக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நானே கூட இருந்து கத்து தருவேன். கிட்ட பாக்குறதுக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கா? எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்க உல்ஃபி? என்னால உங்களுக்கு இந்த இடத்துல என்ன உதவி பண்ண முடியும்? எனக்கு இங்க எதுவுமே தெரியாது. எனக்கு புரியுது. உன்னோட பிரெயினை நாங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்ற பேச்ச கேக்குற ஒரு டீனேஜ் பையனோட மைண்ட தான் உனக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். நிஜமாவா? ஆமா, இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்க்கு நிறைய ஐடியாஸ் தேவை. டிஃபரெண்டான ஒருத்தர் இருந்தா டிஃபரெண்டான ஒப்பீனியன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உன் உதவியோட ஒரு மான்ஸ்டரை உருவாக்கி முடிச்சோம்னா அந்த ஃபீலிங் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நிஜமா தான் சொல்றேன். உன் கூட நான் வேலை செய்ய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி உல்ஃபி. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம புது மான்ஸ்டர் ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்லைனை நாம ரெடி பண்ணி ஆகணும். நீங்க உண்மையிலேயே இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா டாக்டர்? ஆமா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? கதையில மட்டுமே கேட்ட ஒரு பெரிய பேர்டை நாம உருவாக்க போறோம். அதோட 2 ஷோல்டர்லயும் ஹை காலிபர் ரெயில் கன் இருக்கும். அந்த மின்னல் தாக்குதலை நடத்துறதுக்காக அதுங்க ஃபுல் எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணும். இதோட பேரு தான் கேனன் தண்டர்பர்ட். உண்மையிலேயே பிரமாதம். ஓ, உனக்கு பிடிச்சிருக்கா உல்ஃபி? ஹை காலிபர் தான் எப்பவும் பெஸ்ட் காலிபரா இருக்கும். ஒரு மனுஷன் நினைச்சு அவன் கனவுல இருக்கிற எதையும் உருவாக்க முடியும். இவன் ஒரு அல்டிமேட் மான்ஸ்டரா இருப்பான். பெருசா பல்கா ரொம்ப பெரிய வெப்பன்ஸோட இருப்பான். அந்த பிளேடரால கண்டிப்பா இவனை எதிர்கொள்ளவே முடியாது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர். என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம சில டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்க சில ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஆமா, அது எனக்கு தெரியுமே. இதோட பாடி மெக்கானிக்கல் பார்ட்ஸால உருவானது. நாம பயாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் தான். இந்த வேலையை நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நம்மளால முடிக்க முடியாது. இது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. நான் தான் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டை சேர்ந்த நிக்காய்டு. இங்க என் வேலை என்னன்னா, 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை போகுதான்னு பாக்குறது தான். ஆனா இது மான்ஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே? அப்படி பார்த்தா இதை லீட் பண்ண வேண்டியது நாங்க தானே? வாய்ப்பே இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யுங்கிறதுனால கூடவே இருந்து கண்காணிக்கிறது என் வேலை. நீங்க இந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணதில்ல. ஆனா சார், உண்மையை சொல்லணும்னா பட்ஜெட் டிபார்ட்மெண்ட் டெட்லைனை கண்டுக்காம உங்க பட்ஜெட்டை தாண்டி தான் வேலை பார்ப்பீங்க. உங்களை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். மறுபடியுமா இந்த மாதிரி சொதப்பலான டிசைனை யார் ரெடி பண்ணது? உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு வெப்பன் தேவைப்படுது? இது தேவையில்லாத வெயிட். இந்த அளவுக்கு பல்கா இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு என்னால அப்ரூவல் தர முடியாது. சொல்ல போனா இந்த மான்ஸ்டருக்கு ஒரு ரயில் கன் மட்டுமே போதும். அப்படின்னா நம்ம புது பிளானை கொண்டு வந்தாகணுமா? என்ன இது? இதுல எந்த ஒரு லுக்குமே இல்ல. ஆக்சுவலா நாங்க இத சண்டை போடுறதுக்காக தான் உருவாக்குறோம். இது அந்த அளவுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாய்ப்பே இல்ல. பார்க்க எப்படி இருக்குங்கிற தோற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டால எந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஆட்டை எடுத்துட்டு இதை இப்படி கொஞ்சம் மாத்தி வச்சா போதும், நல்லா இருக்கும். குரைட்சு மேடம், வேணும்னா நான் இதை உங்களுக்காக புதுசா வரைஞ்சு தரேன்.
கண்டிப்பா இது பாப்புலர் ஆயிடும். இல்ல எனக்கு அது தேவையில்ல. அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோமா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது ஆபத்தானது. ஒருவேளை யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா? இவ ஒரு மான்ஸ்டர். இவளோட வேலையே அதுதானே. சரியான ஹை வோல்டேஜ் டெர்மினல்ஸ் இல்லனா எல்லாருக்கும் அடிபடும். எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய விளைவை உண்டாக்கும். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த ரெயில் கன்ல பிரச்சனை இருக்காது. இதோட முழு டிசைனை பார்க்கும்போது இதை அசெம்பிள் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான பிக்சர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வெச்சி இந்த தடவை சொதப்பாது. இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். அதோட இங்க சில ஃபெதர்ஸையும் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? டிசைன் தயாராயிடுச்சு. இனிஷியல் டிசைன் பாஸ் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் லீடர் பட்ஜெட்டை கொடுத்துட்டாரு. டிசைனர் அவங்க ஒப்பீனியனை கொடுத்துட்டாங்க. சேஃப்டியை சிஸ்டம் சூப்பர்விஷன்ஸ் பார்த்துப்பாங்க. ஃபேக்டரி மேனேஜர்ஸ் உடைய ஐடியாவும் சில சூப்பர் லீடர்ஸ் உடைய அறிவு. இது என்னன்னு சொல்றீங்களா? நம்ம உருவாக்க நினைச்ச மாதிரி இது இல்லவே இல்லையே. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுத்து இதை மொத்தமா நாசமாக்கிட்டாங்க. ஒரு ப்ராசஸ்ல நம்ம இந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணதே கிடையாது. ஓ, அப்புறம் ரிவிஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம ஃபேக்டரி சுத்தி பார்க்கலாமா? இன்னும் எவ்வளவு என்ன சுத்த விடுவீங்க? என்ன அங்க வேலை முடிஞ்சதா இல்லையா? சீக்கிரம் வேலைய ஆகட்டும். அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக் சிஸ்டம் இருக்குல்ல, அது பாத்தியா, அவ மனசார வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேக்டரி மேனேஜர் நீங்களா? நீயும் எங்களோட ஒரு மான்ஸ்டர் தானே. சொல்லு, இந்த உடம்பு உனக்கு பழகிடுச்சா? ரொம்பவே கடுப்பா இருக்கு. இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப புதுசா எதுவும் இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நாம நினைச்ச மாதிரி எப்பவும் அமையாது. நிஜமாவா? எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாதே. ஆமா, நிஜமாதான். சின்னதோ பெருசோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரும். ஆனா இந்த பொண்ணு அவளோட லீடர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டா. பட்ஜெட்டோ ஸ்கெடியூலோ டைட்டா இருந்தாலும் அவளுடைய மொத்த தூக்கத்தையும் தியாகம் பண்ணி சிறப்பான ஒரு மான்ஸ்டரை உருவாக்குவா. எப்பெல்லாம் ஒரு டிசைனை எங்க கிட்ட கொண்டு வராளோ அப்பெல்லாம் ஒப்பீனியனை கம்பல் பண்ணி வாங்கிட்டு போவா. உண்மைய சொல்லணும்னா இந்த மான்ஸ்டர்ஸ் அவ குடும்ப மாதிரி பாத்துக்கிறா. ஒன்னு தெரியுமா, உன்னோட விஷயத்துல என் ஒப்பீனியனை கேட்டீங்கன்னா இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. சரி, போ போ. மனசுல பட்டதை சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. மானம் போச்சே. இந்த உடம்பு எனக்கானது கிடையாதுன்னு சொல்லிருக்கனே தவிர இதை குறை சொன்னதில்ல. ஏய் உல்ஃபி, நீ உள்ள எதுவுமே போடலையா என்ன? ஏதாவது இருந்தா போட்டு பண்ண. எதுவும் இல்ல, வேற என்னத்தை போட சொல்ற? உனக்காக நாங்க ரெடி பண்ணி தரோம். கேனன் தண்டர்பர்ட் ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியா முடிஞ்சது. ஏதோ பெரிய மாரத்தான்ல ஓடின மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் லார்ட் மெகாஸ்டீஸோட அப்ரூவல் தேடி நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்ல. ஹே கேனன், நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்றியா? சொல்ல வார்த்தையே இல்ல. என் மிஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே உல்ஃபி? சந்திச்சதுல சந்தோஷம். உங்க அறிவுக்கு நான் அடிமை. இந்த அடிமையோட வணக்கத்தை ஏத்துக்கங்க. அறிவா? இது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. டெட்லைனுக்கு முன்னாடியே நம்ம வேலையை முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ் சார், நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆமா. வெளியாளுங்களுக்கு இந்த மான்ஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மர்மமா தான் இருக்கு. ஆனா இங்க மறுபடியும் கெட்டதை எதிர்க்க ஒரு நல்ல சக்தி உருவாகி இருக்கு. நம்மள சிலர் இந்த கதைகளை பத்தின சில பக்கங்களை பார்க்காம விட்டுடுறோம். கஷ்டப்பட்டு ஒரே குறிக்கோளுக்காக வேலை செஞ்சு இத சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா குரேட்ஸ் மேடம் இப்ப இது எனக்கு பழகிடுச்சு. சில சமயம் இந்த மான்ஸ்டர் டெவலப்மெண்ட் நல்ல ஃபன்னா தான் இருக்கு. இது நம்ம பரம எதிரி பிளேடர் அழிக்க வேண்டியதுக்கான நேரம். அதேதான் கேனன், இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு தேவை. மேடம், கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்துல என்ன நம்பலாம்.
ありきたりなこの日常君のためだったらいつだって捨てるから幾千もの霞傷にしみる涙もう投げさせないよ記憶から消した過去さえ武器に変えよう共にஒரு மான்ஸ்டர் உருவாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு கோத்துக்கு நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு, இது எதுவும் ஏன் தப்பு கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இவனை டிசைன் பண்ணும்போது இவனை கொஞ்சம் பல்கா பெருசா நிறைய ஆயுதங்களோட உருவாக்கணும்னு உங்க யாருக்குமே தோணலையா என்ன? ப்ராடக்ட் இது, ஆனா கஸ்டமர் எதிர்பார்க்கிறது இத. அடுத்த எபிசோட்ல வரப்போறது மான்ஸ்டருக்கு பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் கிடையாது.